பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 25:12 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படும் போது ஆண்டவர் தம்முடைய வழிகளை அந்த மனுஷனுக்கு அவர் போதிக்கிறார். பாருங்கள், அருமையான ஒரு சத்தியத்தை இந்த வசனம் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் எழுந்திருக்கும் போது அடுத்தது என்ன செய்ய, என்ன பண்ணலாம் என்று அநேகருக்கு தெரியவில்லை. அநேகர் என்ன பண்ணுகிறார்கள், இதற்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லி உட்கார்ந்து குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றார்னா, அவருடைய வழிகளை அனுதினமும் தேவன் தெரிவிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் உங்க தொழிலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும், அல்லது அடுத்தது என்ன படிக்க வேண்டும், அல்லது உடைந்து போன உங்க குடும்பத்தை எப்படி மீண்டும் அதை சரி செய்வது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அதற்கான வழியை அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் எல்லா வழிக்கான தீர்வும், எல்லா வழிகளுக்கான பாதைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. சகோதரனே, நீங்கள் இன்றைக்கு ஏன் கர்த்தரை நோக்கி அப்பா எனக்கு வழிகாட் என்று ஏன் சொல்லக்கூடாது? நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். பாருங்கள், அருமையான தேவன் அந்த வழியை யாருக்கு காட்டுகிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. ஆம், ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அந்த வழிகளை காண்பித்து கொடுக்கிறார். இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 2:5, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆம், ஆண்டவருக்கு பயப்படும் போது வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி போக வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிகிறது. இரண்டாவது, அவன் தேவனை அறியும் அறிவை கண்டடைகிறான். ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை. ஆம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் எப்படி என்னை நடத்துவார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவருக்கு பயந்து பாருங்க. அவரை அறியும் அறிவையும் அன்னைக்கான பாதையையும் தேவனே உங்களுக்கு காட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமொழிகள் 14:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரி அல்லது ஒரு பிள்ளை, பாருங்க, வழி தெரியாமல் குழம்பி போவதில்லை. அந்த வழியை காட்டுகிற தேவன் எங்கே என்று அவர்கள் அங்கும் இங்குமாக முழிக்கிறதில்லை. அவங்க தேவனை நன்றாக அறிந்து அவரிடத்தில் அந்த வழியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் காட்டுகிற வழியிலே மரண கண்ணிகளே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்களா?
அடுத்தது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவரை தேடி அவருடைய பயத்திற்குள்ளே கடந்து வாங்க. நீங்க கேட்கலாம், நான் ஆண்டவருக்கு பயப்படதானே செய்றேன், இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்லிய வசனத்தையோ நீங்கள் நினைவு கூறுவதில்லை, அதன்படி செய்கிறதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே தன் வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொள்ளுவது, அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்ன உடனே ஒரு அப்பாவுக்கு பயப்படுகிறது போல, ஒரு அம்மாவுக்கு பயப்படுகிறது போல, ஒரு பிள்ளை தாய் தகப்பனுக்கு பயப்படுகிறது போல, அல்லது ஒரு பெரிய தாதாவுக்கு பயப்படுகிறது போல நீங்க நினைச்சுக்கிட கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் பயம் போல இருக்கும், ஆனால் அதெல்லாம் அந்தரங்கத்திலே ஒரு மீறுதலோடு கூட காணப்படுகிறது. ஆனால் தேவ பயம் என்றால் என்ன? கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதே கர்த்தருக்கு ஏற்ற பயமாக இருக்கிறது. ஆம், ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படும் போது இந்த பூமியில ஆண்டவர் ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். பாருங்கள், சங்கீதம் 25:13 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆம், ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது அவனை கர்த்தர் நன்மையின் நடுவிலே கொண்டு வைக்கிறார். ஆம், அருமையான சகோதரனே, எனக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் தீமையாக இருக்கிறது, எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஜெயம் இல்லை, நான் அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்க தொழில்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமா, இதுவரைக்கும் நீங்க காணாத ஒரு ஆசீர்வாதம் நன்மையின் நடுவிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் ஆண்டவர் ஒரு பூக்களுக்கு நடுவே வைக்கிறது போல நன்மைக்கு நடுவாக உங்களை கொண்டு வந்து வைப்பார். எப்படி எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வைப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நன்மைக்கு நடுவே கொண்டு வைப்பதிலே ஆண்டவருக்கு நிகராக வேற யாரும் இல்லை. ஆம், பாருங்கள், நன்மையை குறித்து அருமையான தாசன் மோசே சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு தேவ தாசர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, அப்பா நன்மை வேணும், தீமைக்கு மேல தீமையை நாங்க அனுபவிச்சிட்டோம், வியாதிக்கு மேல வியாதியை நாங்க சந்திச்சிட்டோம், ஆண்டவரே எனக்கு நன்மை வேணும்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நன்மைக்கு நடுவிலே ஆண்டவர் கொண்டு வைப்பார். உங்கள் குடும்பம் பூத்து குலுங்குகிற ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக கர்த்தரே உங்களை ஏற்படுத்துவார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 1. 2வது பாருங்கள், சங்கீதம் 25:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறாராம். ஆம், அது என்ன ரகசியம்? பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு கூட பேசுவதற்காக ஆண்டவர் இறங்கி வருவார்.
2 பேரும் பேசிக்கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற அந்த ரகசியம் ஆதாமுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கிறது. அப்ப நீங்களும் தேவனும் தனித்து வாசம் பண்ணும்போது அங்கே ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்து என் வழிகளிலே நடப்பாயானால் நான் உனக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து தங்குவேன், உன்னிடத்திலே என் ரகசியம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். பார்த்தீங்களா, அங்கே தேவனும் மனுஷனும் கூடி பேசுகிற இடத்திலே ரகசியம், மணவாட்டியும் மணவாளனும் தங்குகிற இடத்திலே அவர்கள் இருவருக்கும் தெரிந்த ரகசியம். இந்த மாசத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையே, உன்னை ரகசியமான ஆண்டவரோடு உள்ள நல்ல உறவிலே உங்ககிட்ட மட்டும் சில ரகசியங்களை பேசுகிற நல்ல தேவனாக அவர் உங்களுக்குள்ளே தங்குவார். பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படும் போது தேவனுடைய ரகசியம் நமக்குள்ளே இருக்கிறது. அன்று சின்ன பையனாய் இருந்த சாமுவேல் என்ற அந்த குட்டி பையனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நாள் பேச ஆரம்பித்தார். ஏலி சொன்னார், அவர் உன்னிடத்தில் ஏதோ பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதுதான் ரகசியம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவர் உங்களோடு கூட ரகசியங்களை சொல்லித் தருவார், பேசுவார். 3வது என்ன? சங்கீதம் 25:15 சொல்லுகிறது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை விலக்கி காத்து அழகா சுமந்து கொண்டு போகிறார். வேத புஸ்தகத்திலே கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு ஒரு சேதமும் வராதபடி கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே, நீ எனக்கு சேதம் வந்துருமோ, எனக்கு பிரச்சனை வந்துருமோ, எனக்கு போராட்டம் வந்துருமோ என்று பயப்படுகிறாய் அல்லவா? ஆண்டவர் உனக்கு ஒரு போராட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார். உங்கள் கால்கள் வளைக்கி நீங்களாக்கி உங்களை தப்பி போக கர்த்தர் உதவி செய்வார். ஆம், சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர்களை எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழில்களையும் எல்லாவற்றையும் எல்லா விதமான வலைகளுக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை ரட்சித்து நடத்துவார். ஆகவே 3 விதமான ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு பயப்படும் போது 3 விதமான ஆசீர்வாதங்கள். நன்மைக்கு நடுவே நம்மளை கொண்டு வைக்கிறவர், அவருடைய ரகசியத்தை நமக்குள்ளே வைக்கிறவர், எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மளை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை அழுகிறவர்களாய், புலம்புகிறவர்களாய், மனம் உடைந்து காணப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த தீமை, என்னுடைய ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்கிற இந்த தீமை, என் பிள்ளையினுடைய படிப்புல திருமண விஷயத்துல வந்திருக்கிற இந்த தீமை, எப்படி அப்பா இவைகளை துரத்தி விட வேண்டும் என்று முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. அவர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு போதித்து நான் சொன்ன அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொன்னீரே. இந்த வேளையிலே எந்த சகோதரனோடு சகோதரியோடு ஆண்டவரே நீ பேசினீரோ அந்தந்த சகோதரனுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய கண்களில் வழிகிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக. தொழில்கள் மற்றும் பிள்ளைகளை குறித்த ஆதங்கங்கள் எல்லாவற்றிலும் நல் வழியை காட்டி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நன்மையிலே தங்க பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தித்து ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பீராக. அவருடைய கால்களை எல்லா வலைகளுக்கும் நீங்களாக்கி அவர்களை ரட்சித்து நடத்துவீராக. சாட்சியாய் நிறுத்தும் உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.